பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான சகோதர ஹalleluya. சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அவருடைய அன்பின் வாழ்த்துக்களும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise ஹல்லேலூயா. God. Hallelujah. இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தோம்னா நாம இப்ப பிரேயர் லைஃப்குள்ள வந்திருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லலாம்னா, ஆன்மீக வாழ்க்கையில நாம ஒரு சிலர் அடியெடுத்து வச்சிருக்கலாம். இல்லாட்டினா அவங்க ஒரு சில வருடங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தவங்களா இருக்கலாம். இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து நான் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில சந்தேகங்கள்லாம் இந்த வாழ்வுல நமக்கு வரும். அது என்னன்னா எனக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், துதி ஆராதனை செய்வதற்குரிய தகுதி இருக்கிறதா? நற்செய்தி பகிர்வதற்கான தகுதி இருக்கிறதா? நான் இந்த ஒரு பிரதருடைய ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணலாமா? இவருடைய கூட்டத்திற்கு நான் தொடர்ந்து சொல்லலாமா? இல்லாட்டினா நான் சர்ச்ல நடக்கிற அந்த அருங்கொடை ஜெபத்துல மட்டும்தான் நான் கலந்து கொள்ளணுமா? இப்படிப்பட்ட ஒரு சில சந்தேகங்கள், குழப்பங்கள்லாம் நிறைய சகோதர சகோதரிகள் ஏன் எனக்கு கூட வந்திருக்குது. அப்ப ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மூத்த இந்த ஆன்மீக வாழ்க்கையில மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கேட்பாங்க, பிரதர் உங்களுடைய கைடன்ஸ் என்னது? நீங்க என்ன இந்த இடத்துல எனக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க? என்ன சொல்றீங்க? இதுல நான் செய்யறது கடவுளுடைய திட்டத்துக்கு உட்பட்டதா இருக்குதா? கடவுளுடைய அழைப்பு எனக்கு இதுல இருக்குதா? இதற்கான தகுதி எனக்கு இருக்குதா? இந்த மாதிரி செய்யறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதா? இதெல்லாம் சொல்லுங்களேன். நீங்க பிரேயர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்மிடம் கேட்டது உண்டு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு இத குறிச்சு நாம இறைவார்த்தையின் அடிப்படையில இப்படி கேட்கறது சரியா அல்லது தவறா அப்படின்றத இந்த செய்தி பகிர்வுடைய இறுதியில நம்மளே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நாம பார்க்கலாம் ஒரு இறைவார்த்தையின் அடிப்படையில இப்ப நம்ம இத கேட்டகரைஸ் பண்ணலாம் என்னன்னு. இப்ப இறை அழைத்தல், இது தமிழ்ல இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல காட்ஸ் காலிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப எனக்கு காட்ஸ் காலிங் இருக்கிறதா? இறை அழைத்தல் எனக்கு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருடைய ஆழ் மனதிலையும் அடிமனதிலையும் இந்த கேள்வி வருவதுண்டு. இப்ப மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 28 இறை வார்த்தை 19 என்ன சொல்லுதுன்றத இப்ப நாம பார்க்கலாம். 19-20 மத்தேயு நற்செய்தியாளர் எழுதிய அதிகாரம் 28 இறை வார்த்தை 19-20. எனவே நீங்கள் படிங்க. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். அப்ப இங்க பாருங்க, ஜீசஸ் என்ன சொல்றாரு? தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, போய் உலக மக்கள் அனைவரையும் என்னுடைய சீடராக்குங்கள். ஓப்பன் காலிங் கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பொது அழைப்பு விடுவிக்கிறார். யார் மூலமா சொல்றாரு? இது பொதுமக்களை பார்த்து சொல்லல. நீங்க என்னுடைய சீடனாகுங்கன்னு பொதுமக்கள் கிட்ட சொல்லல. அவர்களை சீடராக்குங்கள், மக்களையெல்லாம் சீடராக்குங்கள், எனக்கு சீடராக்குங்கள், நான் கற்பித்தவற்றையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தன்னுடைய சீடர்களை பார்த்து, இதற்கு முன்பு இருக்கிற 2 வசனங்களை பார்த்தா அது நமக்கு புரியும். சரிங்களா? தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து சொல்றாரு இத. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஓப்பன் காலிங் கொடுத்திருக்கிறார். நீ என்னுடைய சீடன் ஆவாயா அப்படின்னு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல இந்த வார்த்தை எப்பயும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும். முதல்ல இயேசு கிறிஸ்து என்னிடம் எதிர்பார்ப்பது, நான் அவருடைய சீடனாகவோ சீடத்தியாகவோ இருக்க வேண்டும் என்பதை என்னிடம் அவர் எதிர்பார்க்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சீடன், ஒரு தலைமை சீடன் ஒரு
சீடனை உருவாக்க முடியும். இன்னைக்கு ஆசிரியர்கள் உலகப்பூர்வமான ஆசிரியர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், அப்புறம் IAS அதிகாரிகள், போலீஸ், எல்லாரையும் உருவாக்க முடியும். ஆனா ஒரு உலக ரீதியான ஒரு ஆசிரியர் ஒரு கிறிஸ்துவனுடைய சீடனை உருவாக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பயும் நம்ம ஒரு சீடன் ஆகணும் அப்படின்னு நாம முடிவு பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை. அவர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கணும் தெரியுங்களாங்க? இயேசு கிறிஸ்து கற்பித்தவற்றை நமக்கு சொல்லி தருகின்றவராக, நாம இயேசு கிறிஸ்துவுடைய சீடனாக, ஆங்கிலத்துல டிசைபிள், சரிங்களா? நான் கிறிஸ்துவனுடைய சீடனாக என்னைய உருமாற்றணும்னு அவருக்கு அந்த ஆசை இருக்கணும். என்னுடைய ஆசிரியருக்கு, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில எனக்கு கற்றுத்தருகின்ற அந்த ஆசிரியருக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கணும், சரிங்களா? ஆக இப்படிப்பட்டவர் தான் கற்றுக்கொண்ட எந்த ஒரு அனுபவங்களையும், இறை அனுபவங்களையும், ஆன்மீக அனுபவங்களையும் நம்முடைய திருச்சபைக்கு உட்பட்டு, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு சீடனை உருவாக்குவதற்கு அவர் முன்வர வேண்டும். இப்படிப்பட்டவர் தான் ஒரு ஆசிரியராக முடியும். ஆக சீடனாக நாம் மாற வேண்டுமெனில் நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை, அல்லது ஆன்மீக குரு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து என்னிடம் நான் சீடனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேசிக் அடிப்படை தகுதியை என்னிடமிருந்து அவர் எதிர்பார்க்கின்றார். பேசிக் குவாலிஃபிகேஷன் இதாங்க நமக்கு, சரிங்களா? அப்ப இதுல எனக்கு கற்றுத் தருகின்றவரை செலக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சரிங்களா? இந்த பிரேயர் குரூப்புக்கு போலாமா, இல்ல அந்த பிரேயர் குரூப்புக்கு போகலாமான்னு நமக்கு மனசுல ஒரு சஞ்சலம் வரும். எந்த இடத்துல உங்களால கற்றுக்கொள்ள முடிகின்றதோ அதற்கு அழகான ஒரு இறை வார்த்தை இருக்கின்றதுங்க. என்னன்னா இயேசு கிறிஸ்து தன்னை நம்பிய சீடர்களை பார்த்து சொல்றார். யோவான் நற்செய்தியாளர் எழுதிய அதிகாரம் 8 இறை வார்த்தை 31. அதிகாரம் 8 இறை வார்த்தை 31. எடுத்தவர்கள் படிக்கலாம். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். ஆமென். ஆக பாத்தீங்களா எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களாக இருந்தால் உண்மையில் என்னுடைய சீடர்களாயிருப்பீர்கள் சொல்றாரு. அப்ப நம்ம ஆக்சுவலா நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் உண்டுங்க. என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள்ல படிக்கிறோம். ஆங்கிலோ இந்தியன், இன்டர்நேஷனல் சிலபஸ், ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ், CBSE, ஸ்டேட் போர்டு, இப்படி பல ரீதியான சிலபஸ்ல நம்ம படிக்கிறோம். அதே போல தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ் என்ற பல விதமான சப்ஜெக்ட்ஸ்களை படிக்கிறோம், சரிங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, PhDன்னு நம்மளுடைய படிப்பினுடைய அளவு என்ன ஆகுது, உயர்ந்து கொண்டே போகிறது. அது எப்படி முடியுது? அவங்க படிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சகோதரியோ சகோதரனோ எவ்வளவு ஆசையோடு, எவ்வளவு தாகத்தோடு படிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவங்க கல்வி தகுதி அதிகமாகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு போர்ஷன் தான் கொடுத்திருக்கிறாங்க, ஒரே ஒரு சிலபஸ் தான் கொடுத்திருக்கிறாங்க. திருவிவிலியம் தொடக்க நூலிலிருந்து தொடங்கி இறுதியாக எதுல முடியுது? திருவெளிப்பாடு. இந்த திருவிவிலியத்தை அனுதினமும் தொடர்ந்து படித்து, எனக்கு அது நல்லா தெரியும். நான் இந்த பிரேயர் குரூப்ல 5 வருஷமா இருக்கிறேன். எல்லா வார்த்தையும் எனக்கு சூப்பரா தெரியும். எனக்கு எதுலையுமே அவங்க வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவங்க இததான் சொல்ல போறாங்க, அந்த பிரதர் இததான் சொல்லி தர போறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்றதுல இல்லைங்க நம்முடைய நோக்கம். இந்த வார்த்தைகளை படித்து கேட்டு புரிந்து கொண்டு அதை என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இதுலதான் இருக்குது ஒரு சீடனுடைய தன்மை. இயேசு கிறிஸ்து
இததான் சொல்றாரு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் போர்ஷன் வேற வேற மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு போர்ஷன் மாறிக்கிட்டே இருந்தா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்ம நினைப்போம். நமக்கு சேம் போர்ஷன் தான். என்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை நான் அந்த சேம் போர்ஷனை தான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். ஆனா அதற்காக எனக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவங்கள், இறை வார்த்தைகள், அதனுடைய ஆழத்துல நான் செல்லுகின்ற தன்மைகள், நான் லாஸ்ட் இயர் படிச்ச போது அந்த இறை வார்த்தையை தியானித்த பொழுது எனக்கு வேறு ஒரு அந்த இடத்துல ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஆனா அதே இறை வார்த்தையை நான் இந்த வருடம் தியானிக்கும் பொழுது அதிலிருந்து வேற ஒரு ஆங்கிள் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி தருபவராக இருப்பார். ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸைட்டடா இருக்கணும், புதுசு புதுசா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில சமயம் ஏன்பா பைபிள் எடுத்து படிங்களேன் அப்படின்னு சொன்னா, போர், படிச்சதையே எத்தனை வாட்டி படிக்கிறது? இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க படிக்கும் விதமாய் படிக்கவில்லை. ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அந்த ஊற்று பெருக்கெடுத்து, ஆவியானவர் என்ற ஊற்று பெருக்கெடுத்து எப்படி ஆகும் தெரியுங்களா? புது புது விதமான தரிசனங்கள், புது புது விதமான விளக்கங்கள், புது புது விதமான மறைமுறைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப யாராவது போர்ன்னு சொல்ல முடியுமா? ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்? அவங்க படித்ததை கடைபிடிக்கவில்லை. அப்ப படிச்சதெல்லாம் என்ன இருக்குது? நிரம்பி போயிருக்குது ஃபுல்லா. செயல்பாட்டுல அங்க காண்பிக்கப்படவில்லை. அது ஒரு அன்பின் செயல்பாடாக மாறவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நான் இறை வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்தால், தொடர்ந்து படித்து அதை கடைபிடித்தால் இயேசுவினுடைய உண்மையான சீடனாக மாறுவேன். இப்ப நாம சொல்லலாம், நான் ஒரு 4 years தான் இந்த குரூப்ல இருக்கிறேன், ஐ எம் பிலாங் டு திஸ் குரூப்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாதுங்க. நான் 5 வருடங்களாக இறை வார்த்தையை படிச்சிட்டு இருக்கிறேன்றது சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது. எந்த அளவுக்கு அது எனக்குள்ளாக செயல்பாடாக மாறியது. அப்ப அடுத்த லெவலுக்கு வந்திருக்கணும். தொடர்ந்து கடைபிடித்தால் நான் சீடனாக, கிறிஸ்துவின் உண்மையான சீடனாக மாற்றப்பட்டிருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை சீடனாக மாற்றுவதற்கு எனக்கென்று ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருக்கிறாரே, அவர் தன்னுடைய சொந்த அனுபவங்கள், இறை அனுபவங்கள், தான் படித்தது, தான் கற்றுக்கொண்டது, கிறிஸ்துவை பற்றிய எல்லா நீல அகல ஆழ உயரங்களிலும் நம்மை அழைத்து செல்வதற்கு அவர் தயாரா இருக்கிறாரு. ஆனா நான் தயாரா இருக்கிறேனா? அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் கீழ்ப்படிந்து அதை போலவே செயல்படுகின்றேனா? அவர் ஒரு சீடனா மாறிட்டார். அந்த சீடன் என்னை உருவாக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிக்கு நான் என்ன ஒத்துழைப்பு தருகின்றேன்? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற அந்த பேசிக் அடிப்படை குவாலிபிகேஷனை, சீடனாக கூடிய தகுதியை நான் வளர்த்து கொள்வது மிக அவசியம். இப்ப நாம ஒரு மெயினான கான்செப்ட் குள்ள வரலாம். இப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு தெரியுங்களா? அடுத்த ஒரு இறை வார்த்தையை நமக்காக சொல்றார். யோவான் நற்செய்தியாளர் எழுதிய அதிகாரம் 13 இறை வார்த்தை 35. அதிகாரம் 13 இறை வார்த்தை 35 யோவானின் நற்செய்தி. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவுடைய சீடன், நான் கிறிஸ்துவுடைய சீடன், நான் அவருடைய தலைமை சீடன், இல்ல நான் இப்ப இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. என்ன தெரியுங்களா? என்னுடைய அன்பின் செயல்பாடுகள், நான் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நான் கிறிஸ்துவின் சீடன் என்று பிறரால் அடையாளம் காண்பிக்கப்படுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த பிரேயர் குரூப்ல ஒரு 5 வருடங்களாக இருக்கிறேன். என்னென்ன மெசேஜ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் தெரியும், எல்லாமே அப் டு டேட், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்.
இந்த செயல் என்ன ஆகணும்? என்னை சீடத்துவனாக, ஒரு சீடனாக, சீடத்தியாக என்னை மாற்றி இருக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்னாகணும்? நான் கிறிஸ்துவின் சீடன் என்று பிறரால் அடையாளம் காட்டப்பட அலைன் ஆகலனா, ஒரு நேர்கோட்டில் பயணிக்கவில்லை என்றால், நான் நினைச்சிட்டு இருக்கிற இறைவார்த்தையை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? தொடர்ந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதுல எங்கேயோ லேக்கிங் இருக்குது, எங்கேயோ குறைவு இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதோ அன்பானவர்களே, இன்றைய நாள்ல இந்த ஒரு சீடத்துவத்தை பற்றி நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல சந்தேகங்கள் இருக்கிறதா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தியாளர் எழுதிய அதிகாரம் 8 இறை வார்த்தை 20 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எந்த இடத்துல போயும் கூட தன்னை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அவர் உயர்த்தி கொள்ளவில்லை, தன்னை முன்னிறுத்தவில்லை. நான் ஒரு மெசியா, இறைவனின் மகன் என்று எந்த இடங்கள்லையும் அவர் தன்னை பறைசாற்றி கொள்ளவில்லை. மாறா என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் இடம் இருக்குது, பறவைகளுக்கு கூட கூடு இருக்கு, ஆனா மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். எல்லா இடங்கள்லையும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே போறாரு. ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிதாவினுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகின்றது. ஒரு சீடனாக நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நாம் நம்மை முன்னிறுத்த கூடாது. சீடனுடைய பண்புகள்ல ஒண்ணு இது. பல பண்புகள் இருக்குது. இன்று நேரம் இருக்கும் வரை நாம இதை பற்றி கலந்து ஆலோசிக்கலாம். அதுல தன்னை முன்னிறுத்த கூடாது, தான் பெருமையை தேடிக்கொள்ள கூடாது. நான் கிறிஸ்துவின் சீடன் என்று எந்த இடத்திலும் நான் ஆதாயத்தை தேடிக்கொள்ள கூடாது. இப்படி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவினுடைய மகிமைக்காக செய்தாரோ, பிதாவின் திட்டப்படி இந்த உலகத்திற்கு வந்து பிதாவின் மகிமைப்படி எல்லாவற்றையும் பிதாவினுடைய நாம மகிமை அடையும்படி தன்னுடைய செயல்கள் இருக்குமாறு அவர் பார்த்து கொண்டார். அதே போலவே என்னுடைய செயல்களும் கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமை அடையும்படி இருக்க வேண்டும். சொந்த புகழ், பெருமை தேடாதீர்கள், தேடக்கூடாது. இப்படி ஏதாவது ஒரு சிறு பிழை நமக்குள்ள இருக்குமானா இன்று நாம் அதை சீர்திருத்திக் கொள்வோம். இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இது. இயேசு கிறிஸ்து இறுதியாக என்ன செய்யறாரு? தன்னுடைய 33வது வயது பிதாவின் திட்டப்படி கல்வாரி மலையில் அன்பின் பலியாக, தகன பலியாக நமக்காக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை வழங்கினார். நம்ம எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவ மாதிரியே நம்ம மாறியே ஆகணுங்க. அவருடைய செயல்கள், அவருடைய நற்பண்புகள் எனக்குள் விளங்க வேண்டும். நான் தொடர்ந்து இறை வார்த்தைகளை சரியான முறையில் படித்து அதை ஆழ்ந்து சிந்தித்து என்னுடைய செயலில் காண்பித்தால் கிறிஸ்துவை போல, மறு கிறிஸ்துவை போல நான் உருமாற்றம் அடைவேன். இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அதிசயங்களையும் செய்தாரு, நோய்களை விரட்டினாரு, பேய்களை துரத்தினாரு, முடமானவன் எழுந்து நடந்தான். அப்ப நானும் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஹீலிங் பிரேயர்ல இயேசுவின் நாமத்தினால அதை செய்துகிட்டு இருக்கிறோம். அதே அப்படியே நாமும் அனுதினமும் அன்பின் பலியாக, ஒவ்வொரு நாளும் நான் அன்பின் பலியாக மாற்றப்பட வேண்டும். அனுதினமும் நான் மரிக்க வேண்டும். அன்பிற்காக, கிறிஸ்துவின் அன்பிற்காக, கிறிஸ்துவின் மீது நான் கொண்ட அன்பிற்காக அதே அன்பை பிறரிடமும் நான் காண்பிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு எதிராக வந்தாலும் சரி,
நானும் பொறுத்து பார்த்தேன். என்னால முடியல. ஒரு லெவல்ல நான் வந்துட்டு பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன், வெடித்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கெல்லாம் சீடன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு, நான் கிறிஸ்துவின் சீடன் அப்படின்னு தன்னை தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் பொருத்தமாகாது. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு சீடனாக நான் மாறுவதற்கு என்னை ஒவ்வொரு நிமிடமும் ஒப்புவிக்க வேண்டும். சீடத்துவ வாழ்வு என்பது தியாகங்கள் நிறைந்த வாழ்வு. கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு மட்டும் உறவாடுகின்ற உறவு இது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சீடனாக நான் மாற்றப்பட்டு கொண்டிருந்தால், என்னுடைய வாழ்வில் கடவுள் எனக்கென்று வைத்திருக்கின்ற நலமான திட்டங்களை அவர் ஒவ்வொரு இடங்களிலும் எனக்கு வெளிப்படுத்துவதில் வல்லவராக இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசு கிறிஸ்து கேட்கின்ற, நம்மிடம் கேட்கின்ற அந்த அடிப்படை, என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னை தகுதிப்படுத்துறார். அவர் என்னிடம் என்ன தகுதியை எதிர்பார்க்கின்றார்? நீ என் சீடனாவாயா என்று கேட்கின்றார். இந்த நீ என் சீடனாவாயான்னு அவர் நம்மை பார்த்து கேட்டாச்சு. அதற்கு நான் என்ன மாதிரி என்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன்? நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்றேன்? இப்படி நான் கரெக்டான பாதையில் என்னை கொண்டு சென்றால் என்னுடைய வாழ்விற்கு தேவையாக அவர் சீடனாவதுன்றது நம்முடைய அடிப்படை, முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்வில் அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றாரோ, என்னென்ன காரியங்கள் என்னை வைத்து அவர் செய்ய வேண்டும் என்று திருவுளமாக இருக்கின்றாரோ இயேசு கிறிஸ்து, அவை ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி என்னை கொண்டு அதை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இனிமேலுக்கு நம்ம ரொம்ப தேடி ஓடி ரொம்ப ஒரு சில குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் சாத்தான் நம்ம கிட்ட போடுறப்ப அதுக்கெல்லாம் காது கொடுக்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். அவர் என்னிடம் எதிர்பார்க்கின்ற அந்த சீடத்துவத்தை நிறைவேற்றுவது. இந்த பாதை ஒரு ரொம்ப எளிமையான பாதை. இறைவார்த்தையின் அடிப்படையில என்னை கொண்டு செல்வது. எந்தெந்த இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்புக்கு எதிராக என்னை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து மீண்டும் மீண்டுமாக கிறிஸ்துவையும் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளையும் நான் அன்பு செய்து அவர்களுடைய அறியாமையை நான் என்ன செய்யணும்? தவிடுபொடியாக்கணும். சாத்தானுக்கு நோஸ் கட் கொடுக்கணும். ஆமென். இதை செய்வோமா? ஆக நம்ம ரொம்ப என்ன பத்தி கடவுள் என்ன பிளான் வச்சிருக்காரு, நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த ஒரு இவங்க கிட்ட போகலாமா, அவங்க கிட்ட போகலாமா, நான் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாங்க. நம்மள ரொம்ப வெரி சிம்பிள். இதுக்கு நம்மை தயார்படுத்துவோம். ஒரு சீடத்தியாக மாறுவதற்கு நம்மை தயார்படுத்துவோம். சரிங்களா? இதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. சரிங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு ஓப்பன் காலிங் இயேசு கிறிஸ்து என்ன செய்துட்டாரு? ஓப்பன் காலிங் கொடுத்துட்டாரு, சீடனாக்குங்கள்னு சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி கிடையாது. சரிங்களா? அப்ப ஆனா ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களுக்கும் இந்த இறை அழைத்தல் பற்றிய ஒரு புரிதல் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு. இதுல நான் யாரு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 19 முதல் 21 வரை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 19 முதல் 21 வரை. அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 19 19 to 21. எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று,
தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். பாருங்க, எலிசாவுடைய இறை அழைப்பை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இறைவாக்கினர் எலிசா, இறைவாக்கினர் எலியா போய் அவர் மேல நீங்க இந்த 3 வசனங்கள்லையும் திரும்ப நீங்க வீடுகள்ல ஆழமா படிச்சு பாருங்க. இறைவாக்கினர் எலியா போய் அவர் மேல ஒரு சால்வையை தான் போடுறாரு. உடனே அவர் அலர்ட் ஆயிட்டாரு. அவர் ஒன்னும் சும்மா ஃப்ரீயா உட்கார்ந்துட்டுலாம் இல்லை. அவரு 12வது ஏர், அவருக்கு முன்பாக ஒரு 11 ஏர் போய்கிட்டு இருக்குது. 12வது ஏரை வந்துட்டு அவர் உழுதுகிட்டு இருக்கிறாரு. பாத்துக்கங்க, ஒரு ஏர்ல வந்து 2 மாடு, மினிமம் 2 மாடு வச்சிருந்தா கூட வந்துட்டு 24 மாடுகள், ஏர் விழும் மாடுகள் இருக்குது. அப்ப அந்த 12 ஏர்களும் உழுவதற்குரிய ஒரு பெரிய நிலம் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு ஏழ்மை நிலையில் அல்ல, ஒரு நல்ல செல்வ நிலையில் அவர் இருக்கிறவரா இருக்கிறாரு எலிசா. இவர் போய் கூப்பிட்ட உடனே கடவுளுடைய அழைப்பு தனக்கு வந்து விட்டது என்று அதை அறிந்து உடனே அதற்கு தலை வணங்குகின்றார். இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் செய்யறாரு பாருங்க. அந்த 12 ஏர்களையும் உடைத்து அந்த எல்லா மாடுகளையும் அந்த இடத்திலேயே விருந்தாக்கி மக்களுக்கு கொடுத்துட்டு பின்பாக எலியாவுக்கு பின்பாக அவர் வர்றாரு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்கிறாரு, நான் போய் வீட்டுல போய் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு. எலியா என்ன சொல்றாரு, ஓகே என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போறாரு. பாருங்க, கடைசியா அந்த கடைசி வார்த்தையை திரும்ப ஒரு வாட்டி படிங்க. எலியாவுக்கு பணிபுரிந்தார்னு. அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். எலியாவிற்கு பணிவிடை செய்யலானார். அவருடைய சீடத்துவ வாழ்வு எப்படி தொடங்கி இருக்கு பாருங்க. எப்படி ஒரு தாழ்ச்சியோடு எளிமையோடு அவர் அந்த இடத்துல நம்மள திங்க் பண்ணி பார்க்கணும். நமக்கு இத ஒரு சம்பவமா படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா நம்ம இத எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா அந்த இடத்துல நம்மை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு சீடனாவதற்கு என்ன தேவைப்படுகின்றது, எதை நான் இழக்க வேண்டும்? 2 தலைவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யலாகாது. செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்யலாகாது. இதை நல்லா நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கொள்ள வேண்டும். எங்க நாளைக்கு நாம பின் மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு ஓகே ஊர்ல எனக்கு சொத்து இருக்குது, இது சரிப்படலைன்னா நான் அதுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்கு வரக்கூடாதுன்னு முழுவதுமா அதை அழித்து விட்டு வருகின்றார் எலிசா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோனோ இந்த நாள்ல நாம் முடிவெடுப்போம். இன்றே அதை அழித்து விடுவோம் வேரோடு. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான வார்த்தை புனித பவுல் சொல்றாரு. ரோமையர் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இன்னைக்கு கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியா நான் படைக்கணும்னா இது வந்துட்டு ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. இதுக்கான ஒரு பிளான் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது முதல் வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தையை கடைபிடிப்பது. அவர் நம்மை ஒவ்வொருவரையும் சீடத்தியாக பார்க்க ஆசைப்படுகின்றார். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது உண்மையான சீடர்களாக மாற்றப்படுகின்றார்கள் நாம் சொல்றாரு. அதை செய்வோம். அதை செய்யறப்ப கடவுளுக்கான பலியா நாம் படைக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது அன்பானவர்களே, இன்று கடவுள் உங்களுக்கும் எனக்குமாக இந்த அழைப்பை வைத்திருக்கின்றார். இப்ப நம்ம ஒரு ½ நம்மள வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
இன்று பேசப்பட்ட வார்த்தைகள், கூறப்பட்ட கருத்துக்களை யோசிச்சு பார்ப்போம். நான் இந்த சீடத்துவ வாழ்க்கையில இருக்கிறேனா, நான் ஒரு சீடனாக இருக்கிறேனா, உண்மையுள்ள சீடனா இருக்கிறேனா, அப்படின்னா என்னுடைய பண்பு நலன் எப்படி இருக்கிறது, இதுல என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ நாம அதை நினைச்சு கலங்க வேண்டாம். அதற்காக அதை சரி செய்வதற்கு முன் வந்தால் போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல தெய்வமே, அப்பா, இந்த இரவு பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று நீ என் சீடன் ஆவாயா என்று இயேசுவே எங்கள் அனைவரையும் பார்த்து, இங்கு வந்திருக்கின்ற 33, 34 பேரையும் பார்த்து நீ கேட்டிருக்கின்றீரே. இதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? எங்களுக்குள் ஏதாவது குறைகள் இருப்பின் இந்த சீடத்துவ வாழ்வில் அதை எங்களுக்கு நிறைவாக மாற்றும்படி இந்த இடத்தில் எங்கள் மீது இரக்கமாயிருந்து ஒரு உண்மையுள்ள சீடனாக, ஒரு உண்மையுள்ள சீடனின் குணநலன்களை பெற்றுக்கொண்டவளாக நான் இருக்கும்படி என்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த இடத்தில் வேண்டுகின்றேன். இவை அனைத்தையும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.